கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த கால வேளையில உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 23:5 வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலையில் பாடினதான பாட்டு தான் இது. ஆனால் நம்ம ஆசீர்வாதமாக இதை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில உபத்திரவத்தினூட உருவாகினதான ஒரு மகிமையான சங்கீதம் தான் இந்த 23வது சங்கீதம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தம் பண்ணுகிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறேன். சங்கீதக்காரனை, தாவீதை தன்னுடைய சத்துருக்கள் வீழ்த்த நினைத்த பொழுது சங்கீதக்காரன் ஆகிய தாவீதை ஒன்றுமில்லாமல் சங்காரமாக்கி அவரை அழித்து போட வேண்டும் என்று தன்னுடைய சத்துருக்கள் துரத்தின பொழுது ஆண்டவர் சங்கீதக்காரனுக்கு சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவனாக இருந்தார். எதற்கென்று கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினாரோ அந்த சிங்காசனத்தின் மேல் கர்த்தர் உயர்த்தினார். எதற்கென்று சங்கீதக்காரனாகிய தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அந்த ஸ்தானத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீதை நிறுத்தினார். இந்த கால வேளையில் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில அப்பேற்பட்ட போராட்டத்தை நீங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா? எதிர்ப்பின் மேல் எதிர்ப்பு, போராட்டத்தின் மேல் போராட்டம், பிரச்சனையின் மேல் பிரச்சனை, தீங்கின் மேல் தீங்கு. கவலைப்படாதீங்க. உங்க சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். உங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார். நன்மையும் கிருபையும் உங்களுக்கு உண்டாகும். உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த ஜெபத்தில் இணைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய மனதுருக்கு இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. இவர்களை பலப்படுத்தும். இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள், பலவீனங்கள், பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகள் எல்லாவற்றையும் நரகத்துல தூக்கி எறிந்து போடும். ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். இவர்களை ஆசீர்வதியும். இவர்களை பலப்படுத்தி மென்மேல உயர்த்தும். சாட்சியாக நிறுத்தும். ஜீவனுள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, இவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக இவர்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவீராக. இவர்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி இவர்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வீராக. நன்மையும் கிருபையும் இவர்களை தொடர்வதாக. கர்த்தருடைய மனதுருக்கம் வெளிப்படட்டும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.